வைகாசி மாதம் சுவாதி நட்சத்திரம் அன்று ஒருவர் பிறந்துவிட்டால் அன்றைய நாள் சூன்ய நாளாக அவருக்கு இருக்கும். அதே போல எந்த ஒரு காரியத்தையும் வைகாசி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் செய்கின்ற பொழுது அந்த நாள் முழுமையான சூன்ய நாளாக மாறிவிடும். இப்படி எந்தெந்த நட்சத்திரங்களுக்கு எந்தெந்த மாதங்கள் சூன்யமாக இருக்கின்றது, அந்த எந்த மாதங்களில் எந்த நட்சத்திரத்தில் ஒரு காரியத்தை செய்தால் அன்றைய நாள் சூன்யமாகும் என்ற விஷயங்களையும், அதே போல வார சூன்யம், உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் ஒருவர் வியாழக்கிழமை நாளில் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கின்றார் என்றால் அவருக்கு அந்த வியாழக்கிழமை நாள் சூன்ய நாளாகவே இருக்கும். அதே போல வியாழக்கிழமை பூசம் நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய செயல்கள் சூன்ய நாளாகவே இருக்கும் என்பதுதான் இதனுடைய கருத்து. இப்படிப்பட்ட வார சூன்யம் சார்ந்த விஷயங்களை கண்டறிந்து அதற்கு எப்படி முறையான பரிகாரம் செய்வது போன்ற விஷயங்களை எல்லாம் வகுப்பிலே மிக முழுமையாக கற்றுக் கொடுக்கின்றோம். அடுத்தபடியாக பிரபாலிஷ்ட யோகம், அதாவது